அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம ஃபோனோட IMEI நம்பர் மற்றும் நம்மளோட ஃபோன் மற்றும் கம்ப்யூட்டரோட IP அட்ரஸ் இந்த ரெண்டுமே எப்படி ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போல்லாம் ஃபோனுக்கு IMEI நம்பரை ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டி கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ வரையும் உங்கள் ஃபோனோட IMEI நம்பர் மற்றும் உங்கள் ஃபோன் மற்றும் லேப்டாப்போட பப்ளிக் IP அட்ரஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைல் காணாமல் போயிட்டா அதை கண்டுபிடிக்க IMEI நம்பர் தேவை. இன்னும் நிறைய விஷயத்துக்கு IMEI நம்பர் தேவைப்படும். ஸோ அந்த IMEI நம்பரை நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் டைல் பேடில் போய் *0 அப்படின்னு சொல்லி டைல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட IMEI நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த மெத்தட் மூலமா ரொம்ப ஈஸியாக உங்களுடைய IMEI நம்பர் தெரிஞ்சுக்கிற முடியும். IMEI நம்பர் எதுக்கெல்லாம் பயன்படுது, IMEI நம்பர்னா என்ன அப்படின்றத நம்ம டெக் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற சீரீஸில் இதை பற்றி பிரத்யேக வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து IP அட்ரஸ். IP அட்ரஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறது பப்ளிக் IP அட்ரஸ். IP அட்ரஸ் அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு IP அட்ரஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஐடின்ஸ் கூட வச்சுக்கிடலாம். இப்போ என்னுடைய யூனிக்கான ஐடி என்ன அப்படின்னா என்னுடைய ஆதார் நம்பர். உங்களுடைய ஆதார்ல இருக்கக்கூடிய அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் தான் உங்களுடைய யூனிக்கான ஒரு ஐடின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 12 டிஜிட் நம்பர் உங்களை தவிர இந்தியாவில் வேற யாருக்குமே கிடையாது. ஸோ அதுதான் உங்களுடைய யூனிக்கான ஐடி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல தான் ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க google.com போங்க. அதில் போய் மை IP அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய IP அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். IP அட்ரஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம டெக் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற அந்த சீரீஸில் இதை பற்றின முழு விபரத்தையும் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதே போல டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்திருங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான பதில கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்லோட் பண்ண தயாரா இருக்கிறோம். என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமா நீங்க என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதே போல மற்ற நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.